ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10 நிமிஷத்தில் சூப்பரான பரோட்டா தான் செய்ய போகிறோம். அங்கே எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு போல் மைதா எடுத்துருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் போல் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் வந்து ஊற வச்சிங்கன்னா போதும். நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எடுத்து இந்த அளவுக்கு நல்லா உருண்டை பிடிச்சி நான் எடுத்து வச்சுக்கிறேன் தனியாக. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் மேலே வந்து கொஞ்சமாக வந்து தேய்ச்சி இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தவா வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். தவா வந்து நல்லா சூடாயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி தவா மேலே வந்து சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வரணும். மாற்றி போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நான் 2 சைடும் எண்ணெய் விட்டு நல்லா வந்து ரொட்டி வந்து வேக வச்சு அதுக்கப்புறமா எடுத்து அடிச்சிங்கன்னா சூப்பரான பரோட்டா வந்து ரெடி. இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.